Welcome students in the video supplementary the apple tree and the farmer in the 6th standard term 1 la English la இந்த lesson இருக்கு lesson உடைய book back answers பார்க்கலாம். First பாருங்க read the following statements true or false. இத வாசிட்டு நம்ம true or false அப்படிங்கறத நம்ம நிச்சயமா சொல்லணும். First பாருங்க farmer had spent his childhood playing under the tree. இது வந்து சின்ன பிள்ளையில வந்து அந்த மரத்தடியில இருந்து விளையாண்டு நேரத்தை போக்கணும் சரியா true. The farmer felt the space could be used to build a house. அதாவது இந்த மரத்தை வந்து அவர் என்ன பண்ணாரு வெட்டி வீடு கட்டணும்னு நினைச்சாரு சரியா அதாவது அந்த இடத்துல அந்த மரத்து பக்கத்தில் இருக்க இடத்துல வீடு கட்டணும்னு நினைச்சாரு ஆனால் வந்து அவர் அப்படி நினைக்கல காய்கறி தோட்டம் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தாரு அதில் ஃபால்ஸ். The apple tree requested to farmer not to cut it. ஆப்பிள் ட்ரீ வந்து என்னை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் அது ஃபால்ஸ். And the little animals were happy about the farmer decision. அவருடைய முடிவுக்கு வந்து இந்த அனிமல்ஸ் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு இது ஃபால்ஸ். The apple tree was home for all the little animals. எல்லா சின்ன சின்ன விலங்குகளுக்கும் அது வீடாக இருந்துச்சு அப்போ ட்ரூ. இந்த மாதிரி எழுதிருங்க ட்ரூ ஃபால்ஸ் 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 ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கேரக்டர். இது வந்து யார் சொன்னா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். பாருங்கள் ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ மரத்தை வந்து வெட்டாதீங்கன்னு சொன்னது யாருன்னா த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்டு அதாவது அவங்களோட பிள்ளைகளும் அவங்க ஃப்ரெண்டும் தான் அது சொன்னது. அடுத்து யூ கேன் என்ஜாய் த ஷேட் வென் யூ பிகம் ஓல்டு அதாவது வயசான காலத்தில் இதில் நிழல் தரும் அப்படின்னு சொன்னது யார் அவங்கள தான். இதே தான் இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் மார்க் பண்ணணும். ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ இந்த ட்ரீயை வந்து நான் வந்து வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஃபார்மர். சூஸ் த ரைட் ஆப்ஷன். த அனிமல்ஸ் பிகம் ஒரிட் பிகாஸ் எதனால் இது வந்து கவலைப்பட்டுச்சு அப்படின்னா பி. த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பிகம் அவுட் பிகாஸ் அது பி தான். அதாவது அனிமல்ஸ் பிகம் ஒரிட் பிகாஸ் அது ஏன் கவலைப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஃபார்மர் பிகன் டு சாப் அதாவது மரத்தை வெட்ட ஆரம்பித்தார். ரெண்டாவது வந்து ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஃப்ரெண்ட் கேம் அவுட் பிகாஸ் அவங்க டாட்டரும் ஃப்ரெண்டும் ஏன் வெளியே வந்தாங்க அப்படின்னா இவர் இந்த கிரியேச்சர்ஸ் சும்மால் அந்த உயிரினங்களை வந்து சத்தம் பிடிச்சி அதனால் அவங்க வந்தாங்க. அடுத்து த ஃபார்மர் ப்ராமிஸ் தட் வுட் அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணார்னா நாட் கட் த ட்ரீ. மூணுக்கு ஆன்சர் இது. அடுத்து வந்து ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். இந்த இதை வந்து ரீட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஆல் ஆஃப் த சடன் த ஃபார்மர் நோட்டீஸ் எ ஸ்மால் ஃப்ரூட் ஹேங்கிங் ஃப்ரம் எ பிரான்ச். It was an apple and looked as delicious as the ones he ate as a boy. He plucked it and bit into the juicy fruit. The memories of the fun he had as a boy came rushing back. When his daughter saw the changed expression in her father's face, she started bleeding harder. அதாவது இவர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த மரத்தில் ஒரு சின்ன பழம் தொங்குதை பார்த்தாரு. அவருடைய சின்ன வயசு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த வயசில் அவர் அந்த பழத்தை சாப்பிட்டு ஞாபகம் இருந்தது. இதனால் அவளை வந்து மரத்தை வெட்ட விடாமல் அவங்க டாக்டர் வந்து என்ன பண்ணாங்க ப்ளீடிங்கில் கழிச்சுதாங்க சரியா. இப்போ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா வாட் இட் த ஃபார்மர் நோட்டீஸ் என்ன நோட்டீஸ் பண்ணாங்க ஃபார்மர் நோட்டீஸ் ஸ்மால் ஃப்ரூட் ஹேங்கிங் ஃப்ரம் எ பிரான்ச். இதை வந்து நீங்கள் நினச்சணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பார்க்க பண்ணுங்கள். we made him recall his childhood. அவருக்கு வந்து எப்போ வந்து அந்த சைல்ட்ஹுட் ஞாபகத்துக்கு வந்துச்சு என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்குது உங்கள் பேஜ் வந்து 125ல் இருக்கா டேஸ்டி ஆஃப் த ஆப்பிள். இதை நீங்கள் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சராக மார்க் பண்ணிவிடுங்க. செகண்ட் கொஸ்டின் இல்லை நீங்கள் செகண்ட் போட்டுருங்க சரியா. இது வந்து இதுக்கு நீங்கள் எழுதணும். அது வை டிட் இஸ் டாட்டர் ஸ்டார்ட் ப்ளீடிங் ஏன் அவங்க கெஞ்சினாங்க அப்படின்னா அவங்க வந்து மரத்தை வச்சு செஞ்சுட்டு அவரோட முகத்தில் அந்த சேஞ்சை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாங்க மரத்தை இதிலேருந்து இது வரைக்கும் அவங்க வெட்டாதங்கன்னு கெஞ்சினாங்க. இது மூணாவது கொஸ்டின் ஆன்சர். பாருங்கள் இது வந்து ஆன்சர் என்ன இது வந்து இது என்னென்னு பார்க்கலாம். ஹி டிட் நாட் லிசன் டு த கிரைஸ் அவங்க அழுத வந்து அவர் கேட்கல. த ஃபார்மர் கண்டினியூ தொடர்ந்து வெட்ட ஆரம்பித்தார். சைல்ட்ஹுட் மெமரிஸ் மேட் ஹிம் ரிலீஸ் இஸ் அவருடைய நினைவுகள் குழந்தை பருவ நினைவுகள் அவருடைய தவறு திருத்தத்துக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. ஹி டிசைட் டு கட் த ட்ரீ திங்கிங் தட் இது வந்து பயன் இல்லை அப்படின்னு சொல்லி வெட்ட ஆரம்பித்தார். த டேஸ்டி ஆஃப் த ஆப்பிள் பாட் பேக் இஸ் சைல்ட்ஹுட் மெமரிஸ் இந்த அதோடைய டேஸ்ட் வந்து அவருக்கு சின்ன வயசு ஞாபகப்படுத்தியது. த ஃபார்மர் அட் அண்ட் ஓல்டு ஆப்பிள் ட்ரீஸ் கார்டன் வந்து ஒரு வயசான மரம் அவர் கார்டனில் இருந்தது. ஆல் த லிட்டில் விலங்கு ஆண்டு எல்லா விலங்கும் அவர்கிட்ட கெஞ்சிச்சு வெட்டாதங்கன்னு.
ஹீ ஸ்பெண்ட் ஆல் இஸ் சைல்ட்ஹுட் பிளேயிங் அண்டர் த சின்ன வயசில் வந்து அது பக்கத்தில் அது விளையாண்டார் இப்படின்னு போட்டிருக்கு. இதை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, இதை வந்து மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு திங்க் அண்ட் ஆன்சர். இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். விச் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி டு யூ லைக்? எது வந்து உனக்கு பிடிக்கும், ஏன்? இஃப் த லிட்டில் அனிமல்ஸ் பிகம் ஹோம்லெஸ் வாட் வில் ஹேப்பன்? அதாவது இந்த இந்த அனிமல்ஸ்க்கு வந்து இந்த வீடு இல்லைன்னா என்ன நடக்கும்? வாட் மேட் த ஃபார்மர் ரிலீஸ் ஹிஸ் மிஸ்டேக்? அவர் எதை வந்து திருந்திக்கிட்டாரு, எப்படி என்ன வந்து அவர் திருத்திச்சு. சரியா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐ லைக் த வே த ஃபார்மர்ஸ் டாட்டர் ப்ளீடட் பை சீயிங் த சேஞ்ச் இன் எக்ஸ்பிரஷன். அவருடைய முகத்தில் உள்ள அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டாட்டர் சொன்னதுலேருந்து அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப்டர் ஈட்டிங் த ஆப்பிள், அந்த ஆப்பிள் அவர் சாப்பிட்ட பிறகு என்ன நடந்ததுங்கிற அந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் த லிட்டில் அனிமல்ஸ் பிகம் ஹோம்லெஸ் வாட் வில் ஹேப்பன்? இவங்களுக்கு வீடு இல்லைன்னா என்ன நடக்கும்னு கேட்டிருக்கு. இப்போ நம்ம இதுலேருந்தே ஆரம்பிங்க. இஃப் த லிட்டில் அனிமல்ஸ் பிகம் ஹோம்லெஸ் இப்படி போட்டு அதுக்கடுத்து எழுதணும். சம் ஆஃப் தம், அதாவது அப்படி வீடு இல்லைன்னா சில என்ன பண்ணுவோம்னா வுட் சியர்ச் ஃபார் நியூ ட்ரீ, புது மரத்தை தேடும். அண்ட் சம் ஆஃப் தம் வுட் டை, சில என்ன பண்ணிடும், இறந்து போயிடும். சரியா? அடுத்தது வாட் மேட் த ஃபார்மர் ரிலீஸ் ஹிஸ் மிஸ்டேக்? எது வந்து அவருடைய தவறை உணர்த்துச்சுன்னா உங்களுக்கு அதிலே இருக்குது. ஹி சைல்ட்ஹுட் மெமரிஸ் மேட் ஹிம் ரிலீஸ் ஹிஸ் மிஸ்டேக். அவருடைய குழந்தை பருவ நினைவுகள். இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் 3ஆவது கொஸ்டின் ஆன்சராக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து லுக் அட் த டேபிள், ரீட் எனி ஸ்டோரி தென் ஃபில் த டேபிள். இதில் வந்து நம்ம ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி அதோட ஆத்தர் யார் எழுதியிருக்கா, அங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க, உனக்கு பிடிச்சது எது, அதில் மெயின் பாயிண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் படித்த கதை பேர், அது யார் எழுதுனா, அங்கே எத்தனை கேரக்டர்ஸ் வராங்க, எது உனக்கு பிடிச்சிருக்கு, அதில் மெயின் பாயிண்ட் என்ன, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு புக்கை எடுத்து அதில் உள்ளதை நீங்கள் மார்க் பண்ணி எழுதணும். சரியா? நெக்ஸ்ட்டு கனெக்டிங் டு செல்ஃப். லில்லி வாஸ் ஆன் எ ட்ரிப் டு த பீச் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். சம் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் கேர்லெஸ்லி த்ரூ பிளாஸ்டிக் பேக்ஸ் ஆன் த ரோடு ஆஃப்டர் ஈட்டிங் த ஸ்நாக்ஸ். She wanted to convince them that what they were doing was not correct and they should be good citizens. Discuss in your group what would Lily say. Role play the conversation with one person being Lily and the other a friend. அதாவது இதில் வந்து என்ன அப்படின்னா, லில்லி வந்து ட்ரிப் போயிருக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த பிளாஸ்டிக் பேக்கை வந்து எரிஞ்சிட்டாங்க. இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் எழுதணும். இதில் வந்து நீங்கள் ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டு உங்கள் குரூப்பில் பேசிட்டு லில்லி சொல்லுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லணும். ஒருத்தர் வந்து லில்லியாக நடிக்கணும், ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்டு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டைலாக் எழுதியிருக்கேன் பாருங்கள். நான் வந்து லில்லின்னு எழுதலை, ராணி சொல்கிற மாதிரி. இட்ஸ் ஏ லிட்டில் லெட்டர் ஃப்ரீ. சாரி, ராணி வந்து ஹாய் ராஜு ஹவ் யூ. ராஜு வந்து ஃபைன் சொல்லுவான். ராணி வந்து வேர் டிட் தே த்ரோ த எம்டி பிளாஸ்டிக் பேக்ஸ், நீ வந்து எங்கே போடுவ அப்படின்னு கேட்க காமிச்சா ராஜு ஐ த்ரோ இட் ஆன் த ரோடு, நான் ரோட்டில் போடுவேன்னு சொல்லுவான். ராணி வந்து டோன்ட் யூ லுக் அட் த நோட்டீஸ் போர்ட் தர், நோட்டீஸ் போர்டை பார்த்தியா? ராஜு நோ. ராணி ஒய், ஏன் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு கேட்கான். அடுத்து ராணி சொல்லா இட்ஸ் எ லிட்டர் ஃப்ரீ. ஸோ த நோட்டீஸ் போர்ட் ஷோஸ் யூஸ் டஸ்ட்பின் டோன்ட் த்ரோ வேஸ்ட் ஆன் த ரோடு சைடு. அதாவது வந்து ரோட்டில் போடக்கூடாது, டஸ்ட்பினை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ராஜு சாரி ராணி, ஹேரக்டர் ஐ கேனட் டு தட், ஐ வில் கீப் அவர் ஏரியா கிளீன். நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் நல்லா வச்சுப்பேன்னு சொல்லலாம். ராணி தட்ஸ் குட் ராஜு, இட் இஸ் அவர் டியூட்டி டு ப்ரிசர்வ் அவர் என்விரான்மெண்ட். நம்ம வந்து சுற்றுப்புற சூழலுக்கு நமக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுதான். இதுமாதிரி நீங்கள் பேரை மாற்றி கூட எழுதிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டைலாக் உருவாக்கி எழுதலாம். அடுத்து ஸ்டெப் டு சக்ஸஸ். ஃபார் ஈச் ஐட்டம் ரைட் த வேர்ட் தட் ஹேஸ் த சேம் ரிலேஷன்ஷிப் ஆஸ் த பேர் ஆன் த லெஃப்ட். இப்போ வந்து ஒரு பேர், இப்போ டெசர்ட் அப்படின்னா ட்ரை, வேலின்னா ஃபெர்டில். இந்த மாதிரி நம்ம இதே மாதிரி, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் ரிலேஷன்ஷிப் வர மாதிரி அது வார்த்தை இருக்கணும். நமக்கு வந்து க்ரீப்பர்னா டென்டல், அது மாதிரி ட்ரீ அப்படின்னா என்ன வரும்னா போ, அதான் கிளைகள். அது மாதிரி ரிவர்னா ஃப்ளோ, மவுண்டெயின் என்னது ஹை, ப்ரீஸ்னா ஜென்டில்,
ஸ்டார்ம் அப்படின்னா வயலண்ட். மேங்கோன்னா ஸ்வீட்டாக இருக்கும், லைம்னா எப்படி இருக்கும், ஷுவர் புளிப்பாக இருக்கும். பார்க் டிம்பர் அப்படின்னால மரக்கட்டை அப்படின்னு அர்த்தம். ஃப்ளார்னா அதுக்கடுத்து என்ன ஃப்ரூட். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இதை மார்க் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.